ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். நம்ம வீட்டில் இந்த இயர் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இமேஜின்லாம் இல்லை, நான் இந்த தடவை ஒரு 2 டைப். மார்னிங் வந்து கிருஷ்ணா, அப்புறம் வந்து ஈவினிங் வந்து ராதை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். கிருஷ்ணா காலையில் ரெடி பண்ணிட்டாரு. எஸ், சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம். ஓ அப்படியா விஷயம்? கிருஷ்ணா தோடுலாம் போடவே விட மாட்டாரு, ஆனால் ரெடி ஆயிட்டாரு, உள்ள இருக்காரு. நம்ம போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க, நம்ம கிருஷ்ணா வந்து கிளம்பிட்டாரு. லட்டு வந்து யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கோச்சிட்டு போறாரு. இது வராரு. ஹாய் கிருஷ்ணா, ஹாய் சொல்லுங்க. இங்கே பாருங்க கிருஷ்ணாவை. லட்டு கொடுங்க, சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் லட்டு கொடுங்க. கொடுங்க 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 கிருஷ்ணா கொடுங்க. நல்லா பாரு. ஆளை வச்சு கொலை பண்ணிடுவே நீ. பண்ணிடுவா. ஆமா என்ன பாட்டியா கொடுக்கல, பாட்டியா கொடுத்துருவா. பாட்டிட்ட போ, அங்கே போய் கொடு. ஐயோ இட்டில் கிருஷ்ணா எனக்கு பிடிச்சு சக்க மாதிரி உன்னைய புரியல. ஹாய், இன்னைக்கு நம்ம வந்து அக்ஷுக்கு ராதை வேஷம் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். 5 minutes later. எஸ், நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்கிட்ட இருக்க பேபி பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். மற்ற ஏதாச்சும் பவுடர்லாம் யூஸ் பண்ணலாம், மேக்கப்லாம் போடலாம். ஆனால் பேபி ஸ்கின்னால் வந்து ஒத்துக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து பேபி பவுடர் வச்சு யூஸ் பண்ணலாம். உட்காரா, குரங்கு தவறு தள்ளிக்கிட்டு இருக்காங்க.
பண்ணலாம். ஓகே, கிட்ட இருக்கிற சாதாரண ஹிமாலயா பேபி பவுடர் யூஸ் பண்ணலாம். நாளைக்கு ஃபர்ஸ்ட் மேக்கப் வந்து ஐப்ரோ பென்சில். எவ்வளோ குட்டி ஆயிடுச்சு, குட்டி பார்ப்பாங்க, குட்டி பென்சில். அதரா பாருங்க, ஆரம்பமே அமர்த்தலமா இருக்கு, போடும் போதே ஒழுங்கா இருக்க மாட்டான். காலையிலேயே வந்து கிருஷ்ணா மேக்கப் முடிஞ்சிச்சு. ஸோ செம்ம க்யூட்டாக பண்ணியிருந்தோம். வீடியோஸ்லாம் வந்து நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் நல்லா அவ்வளோதான், போட்டு முடிச்சிட்டேன். நீலாம் வந்து நம்ம பவுடர் வச்சுக்கலாம். என்ன பண்ணுங்க, இப்படிதான் நம்ம ஏதாச்சும் சொல்லிட்டே இருக்கோம். என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. நீங்க பட்டுக்கு என்னடா ராதை வேஷம் சொல்லிட்டு பேய் வேஷத்தை போட்டு வச்சுக்கிறேன்னு பார்க்காதீங்க. யார் பத்த பிள்ளைங்க நம்ம பிரச்சனையை பூரா நம்ம வந்து இந்த தடவை மேக்கப்புமே உனக்கு வந்து நான் எப்படி போகிறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் காட்டுவேன். ஸோ பார்த்துட்டு நீங்களும் வந்து நெக்ஸ்ட் இயர் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுவாங்க. காலையில் நம்ம வந்து கிருஷ்ணருக்கு போட்டுருவோம் இல்லையா, அந்த ஹேர் ஸ்டைலாம் வேறு இருந்துச்சு. அவுட்ஃபிட் காமிச்சிடறேன் உங்ககிட்ட. ஸோ இது வந்து மேடமுடைய அவுட்ஃபிட். கீழே வந்து டிக். அதையும் நம்ம அங்கே போய் மாற்றிட்டு வந்துடுவோம். ஓகே, இங்கே பாருங்க, இதுதான். ஸோ ராதிக்குரிய ட்ரெஸ் நாங்கள் வந்து க்ரீன், லைட் க்ரீன் வித் இந்த கலர் பேர் பண்ணியிருக்கோம். நில்லுடா இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. இந்த ட்ரெஸ் தான் நாங்கள் இன்னைக்கு ராதைக்கு சூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பொட்டு வச்சுட்டு ஜுவல்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா வந்து போடலாம். சும்மா இருக்குங்களா, உட்கார், கீழே உட்கார். அடுத்து வந்து நம்ம வந்து ஷால் வச்சுருக்கோம். ஸோ பிங்க் கலர்லேயே ஷாலு, நெட்டு ஷால் வச்சுருக்கோம். ஸோ அதை வச்சு ராதைக்குரிய நெட்டு ஃப்ராக் மாதிரி. நான் போட்டுக்கிறது ஒரு ரெட் கலரில், அதை சொல்கிறேன். என்ன ஒரு அறிவியும் பிள்ளைக்கு. சரி, அந்த கலர் மாதிரியே நம்ம வந்து ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா, பொட்டு வச்சிடலாம். கொஞ்சம் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு ஸ்டோன் போட்ட மாதிரி வச்சு ட்ரை பண்ணலாம்.
ஒரு செட் ஆஃப் ஜுவல்ஸ் வந்து அமைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் போட்டு காட்டுறேன். ஏதாச்சும் காலையில் கிருஷ்ணர் பொண்ணு போட்டுருவோம் இல்லையா, ஸோ அதே ஜுவல் வச்சு இன்னொன்று பேக் பண்ணுவோம். கொஞ்சம் டைமண்ட் மாதிரி இருக்கலாம். என்னப்பா இங்க பாருங்க, ஃபுல்லா கதை பேசி கொண்டா இந்த தோடு வந்து நம்ம போடுறோம். எதுக்கு வச்சிருக்கோம் இங்க இருந்து நான் ஒரு என்னப்பா இது? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? வந்து நெட் யூஸ் பண்ணிக்கலாம். வந்து சீப்பிங் தான் வச்சிருந்தேன். ஸோ எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு. ரேக் ஏன் ரேக் பின்னாடி சீப் வச்சுட்டு லைட்டாக சீப் நெட்டு போடணும் இல்லையா? திரும்படா நெட்டு வந்து எப்பவுமே உங்களோட இந்த சாரீலாம் போய் எடுக்கல. ஸோ அந்த மாதிரியே வந்து மடிச்சுக்கணும். ஓகே ஓகே தங்கோ வந்து மச்சாச்சு. எதுக்கு பசால் போடுறோம்? என் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் காஃபி வித் கும்ஸ் லைக்ஸ் எல்லாம் சும்மா பிச்சுக்கு போகுது பா. இருக்காங்க.
ராதை வேஷம் போடும்போது ஒட்டியான பேர் பண்ணிக்கலாம். காலிங் ஃப்ரெண்ட் தியா. நான் வந்து தியால நான் ருப்பை இது பண்ணே. வெயிட் பண்ணுங்க, இன்னும் தோடு போட்டு வந்துடுறோம். வெயிட் இங்கே பாருங்க ராதையே சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். இது இது கூட கிடைக்கிறோம். இது வச்சுக்கிறேன். இது திரும்பி அங்கே பாரு, அங்கே பாரு. எது வலிக்குது இந்த காலா? மக்களே அதுக்குள்ள காது வலிச்சிருச்சு மக்களே. எங்க ஜெட்டை போய் பாதி போட்டு முடியல மக்களே. இது இங்கிட்டு திரும்ப. ஐயோ ஒரு பிளான் போட்டா மக்களே நம்பாதீங்க. சரி லைட்டா அவ்வளோதான், கொஞ்சம் நேரத்தில் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். அதை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம்டா. தோடு போ இங்கே பாருங்களேன். இந்த காதுக்கும் இப்படி தோடு போட்டுருக்கு இந்த காதுக்கு எப்படி அழகா இருக்கு நீங்களே சொல்லுங்க. இருங்க வரேன். அழிஞ்சிடாம இது அவர் அது சொல்லியிருந்தாலும் நம்ம ஒரு சேஃப்டிக்காக ஹேர்பின் செக்யூர் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ தெரியாமல் செக்யூர் பண்ணிப்போம். தெரியுதா இந்த சைடில் தெரியல, இந்த சைடில் தெரியுது. தோடு போட்டு போட்டுக்கலாம். ஓகே ரெடி. ஃபைனலி லிட்டில் ராதை வந்து ரெடி ஆயிட்டாங்க. தோடு மட்டும் போட்டுக்கலாம்டா ப்ளீஸ்டா. நீ தோடு போட்ட சரி வேணாம். நம்ம வந்து கொஞ்சம் எப்படியாச்சும் ஐ வில் ட்ரை இட். ஏன்னா வீடியோவில் வந்து இவ்வளோ தோடு போட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். காலையில் கிருஷ்ணா கிட்ட போட்டு செம்ம டயர்டில் இருக்கான். நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது மட்டும் நான் idiot some talking ஏதாச்சும் புரிஞ்சுச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. யார ஐஸ் வந்துச்சு இன்னைக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த ஐஸை வந்து சரி ஓகேடாமா. சரி நான் வந்து ஐஸ் வந்துச்சு ஆக்சுவலா. அந்த ஐஸோ எப்படி கூப்பிட்டாலும் அதுதான் வந்து சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து புரியுதான்னு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய லிட்டில் ராதை வந்து ரெடி ஆகிட்டா. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற ஆக்சுவலாக நம்ம வீட்டில் இருக்க காஸ்டியூம் வச்சு மட்டும் தான் ட்ரை பண்ணோம். எதுவுமே நம்ம வந்து வெளியிலேருந்து வந்து வந்துருச்சு. இந்த இப்போவே பாதி நம்ம வந்து வீட்டில் இருந்ததை வச்சே நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ என்னோட குட்டி ராதை எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள். கிருஷ்ணருடைய கெட்டப்புமே வந்து நான் என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துக்கணும். அதுக்கும் இப்படி தான் தோடு போட விட மாட்டேன்ட்டான். ஸோ ஒரே ஒரு 2-3 கிளிப்பிங்கும் என்னமோ தோடு போட்டு எடுத்திருக்கேன். இது வந்து ஒட்டு தோடா, அதாவது இதில் வந்து இப்படி கிளிப்பு மாதிரி இருக்குது. இது நம்ம காதில் போய் இப்படி படும்போது வலிக்குது போல். ஸோ அதனால் போட விட மாட்டான். திங்ஸ் எல்லாமே வந்து கீழே ஆட் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட்டில் வீடியோட லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் சொல்லி
போச்சு கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு கத்திரிக்காய் எட்டி மேல அழுதுருச்சு கொஞ்ச நேரம் சுரத்தெடுச்சு அச்சு பாடு. மல்லியா பூ மல்லியா பூ மல்லியா பூ மல்லியா பூ மல்லியா உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க பிள்ளைகளை சுத்தி இங்க போச்சு கத்திரிக்காய தோட்ட நல்லது அம்மா வாத்து குள்ள மணி வாத்து வெள்ள புட சாய்த்து மேலங்கீழே பாட்டு வெள்ளை மகன் நடக்கும் சின்ன மணி மணி வாத்து வாத்து புளி வாத்து குண்டு 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 தக்காளி குட்டையான சுண்டக்காய் வேட்டையான முருங்கக்காய் நீர் தொங்க போடாங்க அனைவரும் வாருங்க சமசத்து உண்டலாம். என்னாச்சு அக்ஷு, கோச்சுக்கிட்டியா? சரி நீ பாடு ஒரு பாட்டு. என்ன திங்க் பண்றியா? பாடு. என்னது? அந்த அண்ணாக்கு சொல்லி கொடுக்க கூடாதா? அச்சோ, சரி கோச்சுக்கிட்டியா நீ? சரி நீ பாடு. பாட மாட்டியா? சரி அண்ணா பாடட்டும், நீ பாடு தருண். என்ன பாடுறது? மணியை முத்தந்தா கட்டி கருவியை முத்தாத்தா பண்ணை கிளியை முத்தாத்தா பாச குழந்தை முத்தாத்தா தேனை பாலை மான மயிலை முத்தாத்தா. சரி என்னாச்சு, கோச்சுக்கிட்டியா? அண்ணாத்து சொல்லி கொடுத்தல. சரி ஒரு தடவை அண்ணனை பாட சொன்னேன், அதுக்கு போய் கோச்சுக்கலாமா? ஏண்டா? சரி இப்போ நீ பாடுறா, பாட மாட்டியா? இந்த அண்ணாவே பாட சொல்கிறேண்ணா நான். சரி சாரி மம்மி, சாரி, நீங்கள் பாடுங்க. பாட மாட்டிங்களா? தெரியாமல் சொல்லிட்டேனே. சரி இப்போ நீ ஆ நான் கேட்கலையா, மம்மி கேட்கலையா? சரி சாரி மம்மி, நீங்கள் பாடுங்க இப்போ ப்ளீஸ்ப்பா. சாரிப்பா. ஹலோ தங்கம்மா, சாரிடா. அண்ணா பாடட்டும், நீங்களும் பாடுங்க இப்ப. அண்ணாவே பாடுதா? நீங்களும் பாடுங்க. சரி அம்மா தெரியாம அண்ணாவை பாட சொல்லிட்டேன், இப்ப நீங்க பாடுங்க தங்கம்மா. சாரி மம்மி, பாடுங்க ஒரு பாட்டு பாடுங்க மம்மிக்காக, நல்ல பாட்டா. பாட மாட்டீங்களா? என்னம்மா? ஆ சரி அண்ணா பேசட்டும், நீங்களும் தானே பேசுனீங்க அண்ணா கூட. நான் பேசட்டும் அண்ணா. அண்ணாவும் பாட்டு தான் பாடுற, நீனும் பாட்டு தான் பாடுற. சரி அண்ணா பாட மாட்டேன், நீங்கள் பாடுங்க இப்போ. சரி கோச்சுக்காதீங்க ஓவரா, இப்போ நீங்கள் பாடுங்க. அண்ணன் சரி சரி சாரிடா, பாட்டு பாடுங்க இப்போ. நீங்கள் பாட மாட்டீங்க. நீ உட்காந்துருக்கும் போதே இவன் பேசிகிட்டு இருக்கானா? பாட்டு பாடுனா இவன். சரி அவன் இனிமேல் பாட்டு பாட மாட்டேன், நீ பாட்டு பாடு. சரி பார்க்குறேன் அம்மா, நீ இப்போ வந்து பாட்டு பாடுங்கடா. யார் உன்னை அக்ஷயா அக்ஷயா சொன்னது? சரி யார் உன்னை அக்ஷயா அக்ஷயா சொன்னது? யாரா சொன்னது? சரி இனிமே திட்ட மாட்டான். சரி இந்த அண்ணா இனிமே பாடமே. அண்ணா பாட மாட்டேன், நீ பாடு நல்ல பாட்டா, ஒரு பாட்டு அம்மாக்கா பாடு. அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு ஈ தூரம் பட்ட போல பறந்து வா போல பறந்து வா
வேற பம்போ போல பாய், எல்லாத்துக்கும் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ ஈவினிங் வந்து ராதை ரெடி ஆனோடனே அந்த கிளிப்பிங்கும் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்துடும். ஸோ பாய். இந்த சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. பாய் சார்.